என்னோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண முடியுமா, கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னோட வீடியோ. யூஸ்வலாக கேன் யூ ஹெல்ப் மீ டு சார்ட் அவுட் த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஐ நீட் யுவர் சப்போர்ட், எனக்கு இந்த ப்ராப்ளமில் உங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன், குட் யூ டூ மீ எ ஃபேவர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எனக்கு இந்த ஃபேவர் பண்ண முடியுமா, குட் யூ டூ மீ எ ஃபேவர். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, குட் யூ கிவ் அ டிக் அவுட், நான் இங்கேருந்து கீழேருந்து மேலே வரணும், நான் இங்கே இந்த இடத்துலேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு கை தூக்கி விட முடியுமா அப்படின்னு கேட்குறது தான் குட் யூ கிவ் மீ எ டிக் அவுட். நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னா ஐ நீட் அ ஹெல்பிங் ஹேண்ட், எனக்கு ஹெல்ப் பண்ணுற ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் குட் யூ மைண்ட் ஹெல்பிங் மீ. எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்களா, உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறது தான் குட் யூ மைண்ட் மீ இஃப் யூ ஹெல்பிங் மீ. This is what the other phrases to say, can you help me, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய phrases. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, I need your support, could you do me a favor, could you give me a dig out, I need a helping hand, could you mind helping me, would you mind if you helping me, எனக்கு ஹெல்ப் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறது அந்த லாஸ்ட் phrase. Okay, thank you so much for watching my video. See you in the next video.